நமோ வெங்கடேஷாய. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்திலே 82வது திருநாமத்தை அனுபவிப்போம். வேள்வி என்பது பெரிய ரொம்ப கடினமான ஒரு முறை, வழிபாட்டு முறை. வேள்வி செய்வதில் நிறைய பேர் துணைக்கு வேணும். அதாவது ஒருத்தர் வேள்வி செய்யணும்னு ஆசைப்பட்டால் அவருக்கு 16 பேர் துணைக்கு வேணும். அவர்களெல்லாம் ரித்விக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் காசு தட்சிணை கொடுக்கணும். அது முன்னாடியே பேசிக்கிட்டது, கான்ட்ராக்ட் மாதிரி. உனக்கு இவ்வளோ தட்சிணை தருவேன், எனக்கு இந்த வேள்வியில் உதவி செய்யணும். அந்த 16 பேரை ரித்விக்குன்னு சொல்லுவார். வேள்வி செய்வரை எஜமானன்னு சொல்லுவாங்க. அந்த ரித்விக்கை 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஹோதா குரூப்னு ஒன்றும், அத்வரி குரூப்னு ஒன்றும், உத்காதா குரூப்னு ஒன்றும், பிரம்மா குரூப்னு ஒன்றும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய 4 வகையான ரித்விக்குகள், 4 குரூப் ரித்விக்குகள். இதை தவிர வேதத்துக்கு இன்னும் பல கருவிகள் வேணும். வேதத்தில் காயத்ரி முதலிய பண்கள், காயத்ரி என்பது ஒரு யாப்பு, பாட்டு வகை. அடிதோறும் 8 எழுத்தாக 3 அடிகள் கொண்ட ஒரு பாக்கு காயத்ரின்னு பேர். அது சூரியனை பற்றிய காயத்ரியை சாவித்திரின்னு சொல்லி ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடும். மற்றபடி எல்லா தேவதைகளையும் காயத்ரிக்கு விஷ்ணு காயத்ரி, லக்ஷ்மி காயத்ரி, பூமி காயத்ரி என்று இப்படி காயத்ரி பண்ணில், காயத்ரி யாப்பில் அவர்களை துதிக்கிறோம். காயத்ரி என்பது ஒரு யாப்பு. அதை போல் உஷ்டிக்கு, அனுஷ்டுப்பு, திருஷ்டுப்பு, ஜகதி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எழுத்துக்கணக்கில் அமையும். அந்த யாப்புக்களை வைத்துக்கொண்டு யாகத்தில் சரியானபடி மந்திரங்களை சொல்லணும். அதுதான் யாகத்துக்கு ஒரு கவர்ச்சியை கொடுக்கும். அது இந்த பண்கள் சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இந்த சந்தஸ் என்பது வேள்வியில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். அதே மாதிரி வேள்விக்கு முக்கியமாக இன்னொன்று பயன்படுறது தர்ப்பங்களுடைய கூட்டம், தர்ப்ப முஷ்டி. தர்ப்பம் என்பது ஒரு வகையான புல், தூய புல், தூப்புல். அதே மாதிரி யாகம்னா நெய் அவசியம் கொட்டணும். அது நெய் தேவைப்படுறது. அதே மாதிரி யாகத்துக்கு சிர்க் அப்படின்னு ஒரு ஹோமம்னு ஒரு கரண்டின்னு வச்சுக்கலேன். அதை மாதிரி சுருவம்னு இன்னொரு கரண்டி, 2 கரண்டி தேவைப்படும். அதுக்கப்புறம் யாகத்தில் என்ன பண்ணுவாங்க, மாவுனால் பண்ண ஒரு உருண்டையை சுட்டு அதை ஹோமம் பண்ணுவார்கள். அதுக்கு புரோடாசம்னு பேர். அந்த புரோடாசம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வேணும். அதே மாதிரி அந்த யாகத்தில் உரல் வடிவத்தில் சில கிண்ணங்கள் வைப்பாங்க, கப்புகள், மரத்தால் ஆனது. அந்த மாதிரியான எங்களுக்கு கிரகங்கள்னு பெயர். அப்புறம் சமசம்னு சில மரத்தட்டு இருக்கும். அதே மாதிரி யாகத்தில் சோமரசத்தை பயன்படுத்துவார். இது இன்னும் பல உண்டு. உங்களுக்கு ஜாஸ்தி தகவல் சொன்னால்
கஷ்டமாக இருக்க போகிறதுன்னு இவ்வளோ போரும். இப்போ 10 சொல்கிறேன், இன்னும் பல உண்டு யாகத்தில். இவ்வளோ காரியங்கள், இவ்வளவு பகுதிகள் இருக்குது யாகத்தில். அதனால் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். அப்பேற்பட்ட யாகத்தில் சரியான டயத்தில் செய்யணும். டயம் தப்பி செஞ்சால் அதுக்கு பிராயஷ்டம் செய்யணும். ஒன்று மந்திரம் தப்பிட்டால் அதுக்கு பிராயஷ்டம் செய்யணும். இப்படி கெடுபிடி ஜாஸ்தி. அந்த யாகத்தை சரியாக செய்யலைன்னா அவங்க பிசாஸ் ஆகிடுவாங்கன்னு வேறு பயமுறுத்தல் இருக்கு. இப்படிப்பட்ட வேள்விகள் உள்ள அத்தனையும் எம்பெருமான் யஜ்ஞவராக மூர்த்தியாக அவதரித்து ஹிரண்யாக்ஷனை சமகரித்த பொழுது தேவர்கள் வந்து வணங்கின பொழுது அந்த பன்றி வடிவத்தில் உள்ள பரந்தாமனுடைய திருமேனியில் இந்த யாகத்தினுடைய ஒவ்வொரு பொருளையும் பார்த்தார்களாம். அந்த எம்பெருமானுடைய தோல் இருக்கே, அது காயத்ரி முதலிய பண்களால் யாப்புக்களால் ஆனது என்று கண்டார்களாம். அந்த எம்பெருமான் ரோமங்கள், பன்றியாக இருக்கக்கூடிய பரந்தாமனுடைய ரோமங்களில் தர்ப்ப புல்களை பார்த்தார்களாம். அந்த எம்பெருமானுடைய கண்களில் யாகத்துக்கு பயன்படும் நெய்யை பார்த்தார்களாம். அந்த எம்பெருமானுடைய 4 கால்களில் நான் சொன்னேனே, ஹோதா, அத்வரியு, பிரம்மா, உத்காதா என்று சொல்லக்கூடிய 4 வகையான ரித்விக்குகள், யாகத்திலே வேள்வி செய்பவனுக்கு உதவி புரியக்கூடியவர்கள், அவர்களை பார்த்தார்களாம். அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய முகத்தில் சுருக்கை பார்த்தார்களாம். வராகமூர்த்தியின் மூக்கில் சுருவத்தை பார்த்தார்களாம். அந்த வராகமூர்த்தியின் வயிற்றிலே இடா என்று புரோடாசம் வைக்கக்கூடிய தட்டை பார்த்தார்களாம். அந்த எம்பெருமானுடைய நாக்கில் இந்த உரல் வடிவமான குவளையான கிரகங்களை பார்த்தார்களாம். அந்த எம்பெருமானுடைய காதுகளில் சமசம் என்கிற மரத்தட்டுகளை பார்த்தார்களாம். அந்த எம்பெருமானுடைய ஆண்மையில் சோமரசத்தை பார்த்தார்கள். இப்படி வர்ணிச்சிருக்கு. அதனால் வராகமூர்த்திக்கு யஜ்ஞவராகன்னே பெயர். யஜ்ஞோவை விஷ்ணுன்னு வேதம் அடிக்கடி சொல்லும். அந்த யஜ்ஞமூர்த்தியாக வராகமூர்த்தியை சொல்கிறத யஜ்ஞவராகன் என்று பெயர் சொல்வார்கள். வேள்வியின் வடிவமே அவன் அர்த்தம். வேள்வியும் அவனே, வேள்வி செய்பவனும் அவனே, வேள்வியினால் வரக்கூடிய பயனும் அவனே என்று எல்லாம் அவன் வேள்வியிலே சம்பந்தப்பட்டவன். அப்படி வராகமூர்த்தி யஜ்ஞவராகனாக திருவேங்கடமலையில் காட்சி தருகிறான். அதனால தான் இப்போ கூட திருவேங்கடமலையில் எம்பெருமானை சேவிப்பதே ஒரு யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை நம்ம ஒழுங்காக செய்யணும். அதற்காக முதல்ல யஜ்ஞவராகனுடைய அனுகிரகம் வாங்கணும். அதனால தான் திருமலையில் போனால் நேராக போய் வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் கியூ அங்கங்கே நின்று உள்ளே போய் எம்பெருமான் மூலரை சேவிப்பது என்பது அவ்வளோ சரியான ப்ரொசீஜர் அல்ல. சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை முதல்ல சேவிக்கணும். அவரை சேவித்து அவருக்கு பால் நிவேதனம் பண்ணணும். அந்த பாலை நக்ஷிரான்னும். அதற்கப்புறம்தான் ஸ்ரீனிவாசனை தரிசிக்க போகணும். அப்படி போனால் முறையான வேள்வியாகும். இது எம்பெருமானுக்கும் வராகமூர்த்திக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் உள்ள கான்ட்ராக்டில் இருக்குது. அதாவது வராக க்ஷேத்திரத்தில் வராகமூர்த்தி தான் இன்சார்ஜ். அங்கே ஸ்ரீனிவாசனாக பெருமான் தங்க இடம் கேட்டான். அவர் வேடிக்கையாக வாடகை கொடுன்னு கேட்டார். அவரே தான் இவரே தான் அவர். இடதுகையிலேருந்து வலதுகைக்கு கொடுக்குற மாதிரி புக் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி கேட்ட உடனே நான் எங்கே போவேன் பணத்துக்குன்னு ஸ்ரீனிவாசன் சொன்னார். அப்போ வராகன் சொன்னார், பிற்காலத்தில் கோடி கோடியாக மக்கள் உன்னை வந்து வணங்குவார்கள். அவர்களெல்லாம் முதல்ல என்ன தான் வணங்கணும், முதல்ல எனக்கு பால் நிவேதனம் பண்ணணும், அதான் எனக்கு நீ கொடுக்குற வாடகைன்னு எழுதி வாங்கிவிட்டார். அதனால் நாம் திருவேங்கடமுடையான் சார்பில் வாடகை அவற்றை கொடுத்துட்டு போகணும். இது ஒரு வேள்வி. திருவேங்கடமுடையானை வணங்குவது என்கிற வேள்வி சரியாக நடப்பதற்கு வழி. அந்த வேள்வியின் வடிவமாக இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை ஆகையினால தான் யஜ்ஞாங்கங்களை உடையவன் என்று யஜ்ஞன் என்று அவனுக்கு திருநாமம் வைத்து வசிஷ்டருக்கு நாரதர் சொன்னார். ஆகையினால தான் இந்த 82வது திருநாமம் ஷார்ட்டாக யஜ்ஞம் என்றார். விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த திருநாமம் பல இடத்துல வருது. இருந்தாலும் இது வராக பெருமான் சன்னிதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு இந்த திருநாமம் ரொம்ப பொருத்தமாக இருப்பதை வைத்து இப்படி நாம் ரசித்தோம். எங்கே இதுவரை நான் சொன்னதை சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். யஜ்ஞாங்ககை ரங்கவானேஷ வராகோ வெங்கடாத்ரிகா அகம் யஜ்ஞகிதி புரோச்சே யஜ்ஞநாமா விபாத்தியதா. பகவான கீதையில் அகம் யஜ்யான்னு சொல்லியிருக்கான். அதில் யஜ்யம் என்பது இந்த திருவேங்கமுடையானுக்கு உள்ள அழகான திருநாமம். அன்பர்களே, நாம் வேள்விகளை முறையாக செய்யக்கூடிய உடல் வலிமையும் நெஞ்சு வலிமையும் நம்பிக்கையும் பெறுவதற்கு என்னுடன் கலந்து ஜெபியுங்கள் திருவேங்கமுடையானுடைய இந்த திருநாமத்தை. யஜ்ஞாய நமஹா
நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.